Yeah. Let's go. Yeah. OG, king of the jungle, name who could stop me. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம், நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம்னு சொல்லலாம். ஒன்று வந்து மேக்கிங்கில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு இந்த படம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் என்னென்னா மெயினாக வந்து இந்த படத்தில் நிறைய என்னுடைய லுக்ஸ் வந்து நிறையா மாறும். ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ அது நேச்சுரலாக வரணுங்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட கொஞ்சம் டைம் அது. ஸோ இத்தனை நாள் வந்து அந்த லுக்கெல்லாம் வெளியே காட்டாமல் இருந்தேன். அது வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எங்கேயும் வெளியில் போக முடியாது, மீட்டிங்க்கு போக முடியாது, அந்த லுக்கோட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பட் இப்போ வந்து இந்த லுக் வந்து காட்டும் போது, ட்ரெய்லரில் பார்க்கும் போது ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நானும் அதை வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுக்காக தான் வந்து லுக்கை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு டைமென்ஷன் கொடுக்குற படமாக தான் இருக்கும் ஆதிபகவன். முதல்ல வந்து அன்பழகன் சார் அவருக்கு வந்து தேங்க் பண்ணணும். அந்த படம் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை மீறி வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக முடிக்கணும்னு நினச்சாரு. அதே மாதிரி முடிச்சிருக்காரு. அமீர் அண்ணன் மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி. அவர் வந்து எவ்வளோ நல்ல படங்கள் பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆதிபகவன் வந்து அவருக்கும் ஒரு முக்கியமான படம். அது வந்து ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். Do you know the place where you're going? If they find you involved, you'll be a dead man. நீத்து சந்திரா வந்து நிறைய நல்ல படங்களில் நடிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட்ரஸ் அவங்க. ஸோ இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் 2 பேரும் பண்ணதுனால எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஸோ அந்த வகையில் வந்து நிறையா நல்ல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் 2 பேருமே. ஸோ யுவன் சங்கர் ராஜா வண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்துருக்காரு. சாங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சார்ட் பஸ்டர்ஸ், எல்லாருக்குமே தெரியும். அது நானும் வந்து ரொம்ப விரும்பி கேட்குற பாடல்கள் ஆதிபகவனோடது. ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்புக்கும் மீறி தான் வந்திருக்கு. நல்லபடியாக சூப்பர் ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம கண்டிப்பாக வந்து கெரியரில் வந்து என்னுடைய கெரியர்லேயே டஃப்பான படம் ஆதிபகவன். ஏன்னா அது அப்படி தான் நடக்கும். ஏன்னா ஒரு படத்துக்கு மேலே தான் இன்னொரு படம் இருக்கும். அது குறைஞ்சி நான் பண்ண மாட்டேன். அப்படி எனக்கு அமையலை. ஸோ ஒரு படத்துக்கு மேலே ஒரு படம் கஷ்டம் அதிகமாகிட்டே தான் போகுது எனக்கு. அதே நேரத்தில் பொறுப்பும் அதிகமாகிட்டே போகுது. ஸோ அந்த வகையில் வந்து ஆதிபகவன் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லேயே டஃப்பான படம். நிறைய ரிஸ்க் எடுத்துக்கிட்டேன் இந்த படத்துக்காக. ஆக்ஷன் சீக்வன்ஸில் அது வந்து தோணுச்சு எனக்கு, அது எடுத்தால் நல்லதுன்னு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி எடுத்தோம். ரொம்ப நல்லபடியாக வந்திருக்குது. கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எல்லாமே அந்த ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன்னு சொல்கிறத விட நான் பார்த்துட்டேன். அப்படி இருக்குது, உண்மைதான் அது. ஸோ நீங்களும் பார்த்துட்டு அதே மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். படம் டப்பிங் ஸ்டேஜில் பார்த்துட்டேன் நான். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2 வருஷம் வந்து கஷ்டப்பட்டுட்டு அதுக்கான ஒரு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆல்ரெடி. ஆனால் பெரிய உண்மையான கிஃப்ட் நீங்கள் தான் தரணும் ரிலீஸ்க்கு அப்புறம். பட் ஸ்டில் எனக்கு ஒரு பீஸ் கிடைச்சிது மைண்டில். வந்து ஓகே, நம்ம பண்ண கஷ்டத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து பெரிய ஒரு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் க்ரியேட் ஆகிருக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்.